ஸ்பைனல் அனஸ்தீசியா குடுத்தா பேக் பெயின் வரும்னு சொல்றாங்களே! இது மித்தா? இல்ல ஃபேக்ட்டா? இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியாங்கிறது கையில் நம்ம ஐவி ஊசி போடுற மாதிரி முதுகுல போடுற ஒரு ஊசி. இந்த ஊசிங்கிறது நம்ம ரொம்ப குட்டி ஊசி போடுவோம். இப்போ கையில் போடுற ஊசியோட 10 மடங்கு சின்ன ஊசி தான் போடுவோம். அந்த ஊசி போட்டு நம்ம மருந்து கொடுத்தும் போது அந்த மருந்தோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனுங்கிறதே 4 மணி நேரம் தான். அடுத்தது பின்னாடி உள்ள நர்வ்ஸையோ எதையுமோ நம்ம தொட போறது இல்லை. ஸ்பைனல் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்ல தான் கொடுப்போமே தவிர அதை தாண்டி கூட போக மாட்டோம். சிஎஸ்எஃப் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஸோ அதனால முதுவலி வருதுங்கிறது கண்டிப்பா இல்ல. இது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி லிக்னோகெயின் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரக்னால 1-2 பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம லேட்டஸ்டா யூஸ் பண்ற ட்ரக்ஸ்னால கண்டிப்பா வராது. நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால போஸ்ட் ஆபரேட்டிவா நம்ம பாடியை நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்றது இல்ல, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணாம, அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணாம வீட்டில் சும்மாவே இருந்து ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்றனால வர பேக் பெயினே தவிர ஸ்பைனல் அனஸ்தீசியானால வர்ற பேக் பெயின் கிடையாது.